என் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க டிரைவர்கிட்ட, இல்லை ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நான் டபுள் சீட்டில் போய் படுத்துட்டேன். 12 மணி 1 மணி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வாக்குவாதம் அந்த சீட்ல இருந்து இந்த சீட்டு வந்து இதுக்கே நடக்க 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி மேல போய் படுக்கிறப்போ எனக்குள்ள ஒரு கொஸ்டின், ஏன் சீட்ல நான் படுத்துட்டு எந்திரிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. அந்த பையன் அதை தான் செஞ்சான். மேல நான் படுத்திருக்கும் போது இறங்குங்க ஏன் சீட்டுன்னு சொல்ற அந்த தைரியம் ஏன் எனக்கு இல்லை? சரி, அது தைரியத்தை பற்றி சொல்றதா இல்லை இந்த புள்ள பாவம் அப்படின்னு நான் நினைச்சதை வச்சு சொல்றதா நினைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் ஆதங்கம். எனக்கு பேச தெரியாமலாம் இல்லை, ஆர்குமெண்ட் பண்ண தெரியாமலாம் இல்லை, விட்டு கொடுத்து போறதுனால கெட்டு போக மாட்டேன் அப்படின்றது. எனக்கு டபுள் சீட் கிடைச்சிச்சு, நான் படுத்தேன். ஆனாலும் எனக்குள்ள ஒன்று வதச்சிச்சு. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அந்த பையனுக்கு கூட இல்லை கூப்பிட சொன்னது கூட கூப்பிட மாட்டேன்ட்டானா இங்க யாரையுமே எனக்கு குறை சொல்ல. அந்த பையன் யாரு, அந்த பொண்ணு யாரு, அந்த பஸ் என்ன, எதுவுமே தேவையில்லை. நான் சொல்ல விரும்பல. எனக்குள்ள வதச்சிட்டே இருந்த ஒரு விஷயம், நம்ம யோசிக்கிறது கூட அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்கன்னா இது நான் சரி, நான் பெரிய அப்படிலாம் இல்லை, நான் விட்டு கொடுத்து போனேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு அந்த விட்டு கொடுத்து போன ஒரே ஒரு விஷயத்துக்காக எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்தது நல்லா ஃப்ரீயாக படுத்து வர்றதுக்கு, அந்த டபுள் சீட்டை சிங்கிளாக ஒரு ஆள் படுத்துட்டு வர்றதுக்கு. இதே மாதிரி நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம இறங்கி போகிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஆனால் நான் அந்த இடத்துல கண்டிப்பாக வருத்தப்பட்டேன். என் சீட்டில் அந்த பொண்ணு உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேங்குது. அந்த ரைட்ஸு எனக்கு சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாதான்னு என் கூட ஈகோ வந்து சண்டை போடலாம் பேசலான்னு. வேண்டாம், பாவம் என்னோட தங்கச்சியாக இருந்தா என்னோட ஃப்ரெண்டாக இருந்தா ஓகே சொல்லுவல, அவ்வளோதான். அந்த பையன் மேலே எனக்கு ஒரு கோவம் வந்தது. என்னை கூப்பிட சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா, ஏன் கூப்பிடலன்னு. சரி, அப்படித்தான் அவனுக்கு தெரிஞ்சது. அது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம குழந்தைங்க கிட்ட நமக்கு சொல்லி பழக்கிறப்போ நம்ம ஒரே ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறதுனால நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அப்பவே கிடைக்காட்டாலும் அப்புறமாவது கிடைக்கும் நம்ம மனசு போல. நன்றி.